ஹாஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க 1235 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 40 அடி ஃப்ரண்டேஜோட 30 ஃபீட் ரோட் மேலே இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் செமி ஃபர்னிஷ்டு வீடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வீடு, ஒரு 9 வருஷம் பழைய பில்டிங்க. ஃப்ரண்டேஜ் வந்து 40 அடி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வெளியில் கூட ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்க முடியும். பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்பேஸும் இருக்குது. உங்களுக்கு வீடு நல்லா உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் இருக்குது. உங்களுக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங், லேண்டும் வெஸ்ட் ஃபேஸிங் தான். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்பேஸ், ஷூ கபோர்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங், ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லிவிங் கம் டைனிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன், ஜென்செட் கொடுத்துருக்காங்க. ஜென்செட்டை ஓனர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் பேக் சொன்னோம் இல்லையா, அதுக்கு இருக்கக்கூடிய கேட். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் உள்ளேயே இருக்குது. உங்களுக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்குங்க. அதனால் நீங்கள் லிவிங் கம் டைனிங் ஏர் கண்டிஷன் பண்ணிக்க முடியும். மாடுலர் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட்டுங்க. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அதுக்காக இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். இந்த வீடு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் முத்தமிழ் நகரில் இருக்குங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடுகள்லாம் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஃபீல் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனோட நம்ம யூடியூப்பில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்க மறந்துடாதீங்க. அப்பர் லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருக்காங்க. அப்பர் லிவிங் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. இந்த அப்பர் லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பெட்ரூம்ங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் இருக்குது, அட்டாச் பாத் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஃபுல் சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 2 வுட்டன் விண்டோஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனியும் இருக்குது. கொசோவில் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் தான் சேல் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம், 2 வுட்டன் விண்டோஸோடு இருக்குது. இந்த பெட்ரூமில் தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இந்த ஸ்பேஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,00,000. இங்கே ஒரு கிரவுண்டோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 கோடியிலேருந்து 2.5 கோடி வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து வீட்டோட சேர்த்தே உங்களுக்கு 1.60 அப்படின்றது நான் ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக தான் பார்க்குறேன். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.